பஞ்சாயத்தோட உடைஞ்சு போன சிலிங்க பார்த்து கவலையோட இருந்தாரு லல்லன். வயல்ல மின்னுச்சு மாய பரங்கிக்கா, கிடைச்சது புது வரம். செய்யப்பட்டது வினோதமான பரங்கிக்கா கோலா. சுவையில எல்லாத்தைய விட சிறந்தது. வருமானத்தால மாறிச்சு கிராமத்தோட நில. புதுமையான தோற்றம் ஏற்பட்டுச்சு. சேவையோட அந்த நல்ல நோக்கம் பண்ணிடுச்சு அற்புதம். மகிழ்ச்சியோட பொன்னிற ஒளியால அந்த இடமே மணத்துச்சு. லல்லன் தரையில உட்கார்ந்து இருந்தாரு. பங்கஸ் நிறைஞ்ச உடைஞ்சு போன சீலிங்க ரொம்ப டென்ஷனோட பாத்துட்டு இருந்தாரு. அவரு பெருமூச்சு விட்டாரு. அப்பதான் சரளா சாப்பாடு தட்டோட அங்க வந்தா. லல்லன் டென்ஷனா இருக்கிறத அவ பார்த்தா. அப்புறம் அவளும் ரொம்ப கவலைப்பட்டா. சரளா, பஞ்சாயத்து வீட்டு கூரை மறுபடியும் விழுந்துருச்சு. கிராமத்துல இருக்கிற ஒத்த ஸ்கூலும் அப்புறம் கூட்ட மையமும் இடிபாடோட குவியலா மாற போகுது. நானும் தான் கேள்விப்பட்டேன். ஆனா நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்ம வீட்டை ரிப்பேர் பண்றதுக்கே நம்ம கையில பணம் கிடையாது. முழு கிராமத்தோட பொறுப்பையும் நம்மளால மட்டும் எப்படி பார்க்க முடியும்? எனக்கு தெரியல, ஆனா என் மனசு என்ன சொல்லுதுன்னா, நாம எதுவும் செய்யலன்னா வருங்கால சந்ததி நம்மள மன்னிக்க மாட்டாங்க. இதுக்கு நான் ஏதாவது ஒரு வழி பண்ணி ஆகணும். யாருகிட்டயும் கேட்காம இந்த நல்ல காரியத்துக்கு நானே பணம் சேர்க்கணும். சரளா அவருடைய தோல்ல கைய வச்சா. ஆனா உள்ளுக்குள்ள அவளும் தன்னோட நிலைமைய நினைச்சு அவங்களோட எல்லாமே அவ உணர ஆரம்பிச்சா. லல்லன் அமைதியா வானத்துல மின்னிட்டு இருக்கிற அந்த நட்சத்திரங்களை பார்த்துட்டு இருந்தாரு. மறுநாள் தம்ருவும் சுமீரும் கிராமத்து மத்தியில ஒரு பெரிய மருந்து கடையில உட்கார்ந்து இருந்தாங்க. 2 பேரும் ஓய்வு எடுத்துட்டு இருந்தாங்க. அப்பதான் அங்க லல்லன் வந்தாரு. அவரு இப்பவும் ரொம்ப கவலையோட இருந்தாரு. ஏதோ ஒரு யோசனையில இருந்தாரு. தம்ரு எழுந்தாரு. அப்புறம் லல்லன் கிட்ட என்ன கேட்டாருன்னா, என்ன விஷயம் லல்லல்ல? ஏன் உங்க முகம் சோகமா இருக்கு? என்னவோ இந்த உலகத்தினுடைய சுமையே உங்க தோல்ல இருக்கிற மாதிரி. அட டாம்ரு, நான் பஞ்சாயத்து ஆபீஸை எப்படி படுத்து பார்க்கறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம கொஞ்சம் பணம் சேர்க்க முடிஞ்சதுன்னா நாம அதை புதுசா மாத்தலாம். லல்லன், கனவு காண்றது நல்லதுதான். ஆனா உண்மை எப்பவும் கசப்பா இருக்கும். நாம எல்லாரும் தினமும் வேலை செய்யற கூலி ஆட்கள். பில்டிங்க கட்டுற அளவுக்கு நம்ம கிட்ட ஏதுப்பா பணம்? உழைச்சா எல்லாம் முடியும் சுதீர். நான் ஒரு சரியான வாய்ப்புக்காக தான் காத்துட்டு இருக்கேன். அந்த கடவுள் நிச்சயமா ஏதாவது ஒரு வழியை காட்டுவாரு. ஆனா தம்ருக்கும் சுமீருக்கும் இப்பவும் அவர் சொன்ன வார்த்தையில நம்பிக்கை இல்ல. லல்லன் முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரத்துல அங்கேருந்து புறப்பட்டு போனாரு. லல்லன் தன்னுடைய பரங்கிக்காய் தோட்டத்துக்கு போனாரு. அவரு புதுசா விளைஞ்சிருந்த பரங்கிக்காய்க்கு நடுவில் இருந்த வழியில கவனமா நடந்து போனாரு. அப்புறம் அவரு செடிகளுக்கு தண்ணியை ஊத்துறதுக்காக பைப்பை திறந்து விட்டாரு. அவர் நடந்து போயிட்டு இருக்கும் போது வயல்ல ஒரு மரத்துக்கு பின்னாடி தங்க நிறத்துல ஏதோ வெளிச்சம் தெரிஞ்சது. அவரும் அந்த இடத்துக்கு போய் பார்த்தாரு. அப்புறம் பெரிய இலைகளுக்கு கீழே ஒரு பரங்கிக்காய பார்த்தாரு. இந்த பரங்கிக்காய் மத்த பரங்கிக்காயை விட வித்தியாசமா இருந்தது. அது லேசா தங்க நிறத்துல ஒளிர ஆரம்பிச்சது. என்ன இது? இவ்வளோ அழகான இவ்வளோ பெரிய பரங்கிக்காய் இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லை. இதுல இருந்து நல்ல வாசனை வேற வருது. ஏதோ இதுல தேனும் கலந்தா மாதிரி. லல்லன் அந்த பரங்கிக்காயை தூக்க முயற்சி பண்ணாரு. அத அவர் தொட்டதும் அவருக்கு திடீர்னு ஒரு வித்தியாசமான சக்தியை உணர ஆரம்பிச்சாரு. அவரு புரிஞ்சுக்கிட்டாரு, அதாவது இது ஒன்னும் சாதாரண பரங்கிக்காய் இல்ல. லல்லன் அந்த பரங்கிக்காவை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்தாரு. அப்புறம் சரளா கிட்ட காட்டினாரு. சரளாவுக்கும் அந்த பரங்கிக்காய் வித்தியாசமா தெரிஞ்சது. லல்லன் அந்த பரங்கிக்காயை தரையில வச்சாரு. தன்னுடைய கத்திய சாணம் பிடிக்க ஆரம்பிச்சாரு. என்னங்க, நிஜமாவே நீங்க இத வெட்ட போறீங்களா? இது ஏதோ ஒரு அற்புதமான பொருள் மாதிரி தெரியுது. ஒருவேளை இதை வெட்டுறதுனால அன்னத்தமா எதுவும் நடந்துடாதே. இல்ல சரளா, இந்த பரங்கிக்காய் நம்மள பயமுறுத்துறதுக்கு இல்ல, நமக்கு உதவி பண்றதுக்காக வந்திருக்கு. நான் இதை வச்சு ஒரு சுவையானது பண்ண போறேன். இதை சாப்பிட்டு மக்கள் சந்தோஷப்படுறது இல்லாம ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறதாவும் உணருவாங்க. நாம மாய பரங்கிக்காய் கோலா பண்ணுவோம். அதோட அந்த பரங்கிக்காயை லல்லன் 2 பாதியா வெட்டினாரு. அந்த பரங்கிக்காவை பார்த்தா மற்ற பரங்கிக்காயை விட வித்தியாசமா பிரகாசமான ஆரஞ்சு நிறத்துல மென்மையானதாவும் இருந்தது. அந்த பரங்கிக்காயோட வாசனையிலேயே 2 பேரும் சந்தோஷமாயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சரளா போய் அடுப்ப பத்த வச்சா. அப்புறம் தண்ணி நிறைஞ்ச பாத்திரத்தை அதுல வச்சா. லல்லன் வெட்டின பரங்கிக்காய அந்த தண்ணியில போட்டாரு.
இங்க பாரு சரளா, நாம முதல்ல இந்த துண்டுகளை சுத்தமான தண்ணியில வேக வைப்போம். இது அப்படியே மென்மையானதும் இதோட உண்மையான மாயம் வெளியே வரும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சது. அப்புறம் பரங்கிக்காய் இன்னும் மிருதுவா ஆயிடுச்சு. அப்புறம் லல்லன் மர ஸ்மாஷரை வச்சு அதே பாத்திரத்துல பரங்கிக்காய மசிக்க ஆரம்பிச்சாரு. மெல்ல மெல்ல அது பிரகாசமான நிறத்துல பரங்கிக்காய் சாரா மாறுச்சு. இப்ப பாரு, இத நான் முழுமையா மசிச்சு உண்மையான சாறு வெளியெடுக்க போறேன். இந்த அடர்த்தியான மஞ்சள் நிற சாறு இருக்குல்ல, இதுதான் நம்ம கோலாவோட உயிர். இதுல நான் கொஞ்சம் வெல்லம், ஏலக்காய், அப்புறம் லேசா உப்பு சேர்ப்பேன். அதுக்கப்புறம் அவர் அந்த அடுப்பை அணைச்சிட்டாரு. 2 பேரும் அந்த பாத்திரத்தை எடுத்து ஒரு பக்கம் வச்சாங்க. அப்பதான் அது ஆறி போய் இன்னும் கொஞ்சம் அடர்த்தியா மாறும். இப்ப அவங்க 2 பேரோட கண்கள்ல நம்பிக்கையோட ஒரு புது ஒளி தெரிய ஆரம்பிச்சது. மறுநாள் லல்லனும் சரளாவும் கிராம மத்தியில ஒரு சின்ன கடைய அவங்க போட்டாங்க. அந்த கடையில பரங்கிக்காய் பேஸ்ட், ஐஸ், அப்புறம் அந்த ஐஸை உடைக்கிறதுக்கு மிஷின் இருந்தது. சரளா மக்களுக்கு குரல் கொடுத்து கூப்பிட ஆரம்பிச்சா. ஜனங்க அவங்கள ரொம்ப ஆர்வமா பார்க்க வந்தாங்க. வாங்க சகோதர சகோதரிகளே, பரங்கிக்காய் கோலா சாப்பிடுங்க, அப்புறம் உங்களோட சோர்வை போக்குங்க. இப்படி ஒரு சுவையானதை நீங்க இது வரைக்கும் சாப்பிட்டுக்கவே முடியாது. முதல் ஆளா சுமீர் அவங்க கிட்ட வந்தாரு. பரங்கிக்காய் கோலாவா? என்னவா லண்டன், உனக்கு மூளை சரியா தான் இருக்கா? பரங்கிக்காய் சப்ஜி தான் பண்ண முடியும். கோலாங்கிறது கருப்பா புளிப்பா இருக்கும். சுமீர் அண்ணன், கொஞ்சம் சாப்பிட்டு தான் பாருங்களேன். அப்படி பிடிக்கலன்னா பணத்தை கொடுக்காத. நீ கொடுக்குற பணம் நேரா பஞ்சாயத்து வீட்டுக்கு தான் போகும். சுமித் ஆரம்பத்துல கொஞ்சம் புலம்பினாரு. அப்புறம் அதை சாப்பிடறதுக்கு அவரு ஒத்துக்கிட்டாரு. லல்லன் ஒரு ஐஸ் கட்டியை எடுத்து குட்டி பரங்கிக்காவோட வெளி தோல்ல லேசா தேய்ச்சான். அப்புறம் அந்த பரங்கிக்காய் பேஸ்ட ஐஸ் கட்டிய மேல போட்டு சுமித் கையில கொடுத்தாரு. சுமித் ஒரு கை எடுத்து சாப்பிட்டாரு. அவரோட முகத்தோட பாவனை உடனே மாறி போச்சு. அவருக்கு அது ரொம்ப பிடிச்சு போச்சு. வாவ், இது என்ன லல்லன், அமிர்தம் போல இருக்கு. இதுல கசப்பும் கிடையாது, அப்புறம் இனிப்பும் கிடையாது. இது எப்படி இருக்குன்னா என் உடம்புல புது உயிர் வந்த மாதிரி இருக்கு. பாத்தியா, நான் தான் சொன்னேன்ல. அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாரும் பரங்கிக்காய் கோலா கேட்க ஆரம்பிச்சாங்க. சுமீரும் தமுரும் கூட அவங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சாங்க. சரளாவும் லல்லனும் ஒவ்வொருத்தருக்கும் பரங்கி கோலா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. மெல்ல மெல்ல அவங்களோட பண டப்பாவும் நிறைய ஆரம்பிச்சது. சாயந்தரத்துக்குள்ள கடைசி கோலாவும் வித்து போச்சு. அப்புறம் எல்லா சிறப்பும் தீர்ந்து போச்சு. கடையும் காலி ஆயிடுச்சு. ஆனா அவங்களோட பண டப்பா காலி ஆகல. பக்கத்துல சுமீர் கிராமத்து ஜனங்க கிட்ட பேசிட்டு இருந்தாரு. அவர் எல்லார்கிட்டயும் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, பரங்கி கோலா சாப்பிட்டதுல இருந்து அவர் ரொம்ப பலசாலியாவும் ஆரோக்கியமாவும் உணர்றதா சொன்னாரு. அங்க லல்லன், சரளா, அப்புறம் தம்ரு உட்காந்துக்கிட்டு பணத்தை எண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நீங்க நம்பவே மாட்டீங்க, இன்னைக்கு நாம அந்த அளவுக்கு சம்பாதிச்சிட்டோம். பஞ்சாயத்து ஆபீஸ் சீலிங் போடுற வேலையை நாளைக்கே ஆரம்பிச்சிடலாம். இது உண்மையிலேயே பெரிய அற்புதம். மக்கள் கோலாவை சாப்பிடுறது மட்டும் இல்லாம ரொம்ப சந்தோஷத்தோட தானமும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் அந்த மாய பரங்கிக்காயோட கருணை. அது நமக்கு வழி காட்டுது. நாம அந்த கட்டடத்தை நிறுத்துவோம் பத்தியா, அப்பதான் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். எல்லாரும் அவர் சொன்னதை ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் சீக்கிரமா வேலையை ஆரம்பிக்கிறதுக்கான முடிவை பண்ணாங்க. அதுக்கப்புறம் மறுநாள்ல இருந்து வேலை ஆரம்பிச்சிடுச்சு. கிராமத்து பஞ்சாயத்து ஆபீஸோட உடைஞ்சு போன சிலிங்க வேலையாட்கள் சேர்ந்து சரி பண்ண ஆரம்பிச்சாங்க. அங்க லல்லன் தன்னுடைய சுவையான பரங்கிக்காய் கோலாவை கிராம ஜனங்களுக்கு வியாபாரம் பண்ணாரு. மெல்ல மெல்ல கிராமத்து ஜனங்களும் இந்த நல்ல காரியத்துக்கு உதவ ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு சாயந்திரமும் பண டப்பா நிறைஞ்சு போயிடும். லல்லன் அந்த பணத்தை பஞ்சாயத்து சீலிங்க சரி பண்றது மட்டும் இல்லாம அப்புறம் ஸ்கூல், ஏழை ஜனங்களுக்கும் உதவி பண்ண ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் பஞ்சாயத்து ஆபீஸ் பார்க்கறதுக்கு புதுசாவும் ரொம்ப உறுதியாவும் இருந்தது. அதுல இருந்த விரிசல் எல்லாம் காணாம போயிடுச்சு. அப்புறம் மொத்த பில்டிங்கும் வண்ணமயமான நிறங்களால ஜொலி ஜொலிச்சுது. லல்லன், சுமீர், அப்புறம் தம்ரு அதுக்கு எதிர்க்க நின்னுகிட்டு அத ரொம்ப சந்தோஷத்தோட பார்த்தாங்க. லல்லன், என்ன மன்னிச்சிடுப்பா, நீ தேவையில்லாம நேரத்தை வீணடிக்கிறியோன்னு நினைச்சிட்டேன். ஆனா உன்னுடைய மாய பரங்கிக்கா மொத்த கிராமத்தோட தோற்றத்தையே மாத்திடுச்சு. தேவையில்லாம மன்னிப்பெல்லாம் கேட்காதண்ணே. நாம எல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. நாம எல்லாரும் நல்ல நோக்கத்தோட கூடும்போது அந்த இயற்கையும் நமக்கு உதவி செய்யும். அப்புறம் அண்ணே, மொத்த இலாக்காவிலையும் உங்க பரங்கிக்கா கோலாவோட பேச்சு தான்பா. என்ன, எங்களுக்கு இன்னொரு கிடைக்குமா? லல்லன் தன்னுடைய வயலை பார்த்தாரு. அப்புறம் சிரிச்சாரு.
அவருக்கு புரிஞ்சு போச்சு. ஏதோ ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான் அந்த மாயை உருவாச்சுன்னு. அப்புறம் அத நல்ல காரியத்துக்காக நாம பயன்படுத்துறோம்னா அது எல்லாரோட வாழ்க்கையையும் இன்னும் சிறப்பா மாத்த ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறமா லல்லன் தன்னுடைய மாய பரங்கிக்காய் கோலாவை வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்புறம் மக்களுக்கு உதவியும் செஞ்சாரு. ஒவ்வொரு நாளும் அவரோட வயல்ல அந்த மாய பரங்கிக்காய் தானாவே விளைய ஆரம்பிச்சது. கதை இங்க இதோட முடியுது.